ஹலோ எவ்ரிவன். நாங்கள் ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி டெஸ்லா கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து அவங்களோட பிரான்ச்சை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது ஒரு 2022லேருந்தே வந்து டெஸ்லா கம்பெனி வரப்போகுது வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ தான் வந்திருக்காங்க. டெஸ்லா வந்து இந்த ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்கிறத வந்து நம்ம விரிவாக இப்போ பார்க்கலாம் வாங்க. அதாவது 2022 நம்ம இங்கே எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு. எம்பி எலெக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, அப்போ மோடி வந்து மறுபடியும் வரமாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் அப்பையிலேருந்து வந்து எலான் மஸ்க் வந்து இங்கே இதை கொண்டாடணும், கம்பெனி கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருந்தார். பட் ஆனால் அந்த இடத்துல இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் என்னன்னா டைரெக்டாக வந்து சைனா போயிட்டாங்க. சைனாவில் போயிட்டு அங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்கிட்டாங்க, பெரிய ஃபேக்ட்ரி. அங்கேருந்து தான் வந்து மற்ற எல்லா கண்ட்ரிகளுக்கும் வந்து டெஸ்லா கார் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டு டெலிவரியும் ஆகுது. ஸோ அங்கே வந்து ஜிபிங்க போய் சந்திச்சு அவங்க மூலியமா அந்த டீலிங் எல்லாம் முடிஞ்சுச்சு. ஆனால் இங்கே வந்து இப்போ ஏன் நம்ம கண்ட்ரிக்கு வந்து அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மோடிஜி தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கு அப்பையிலேருந்து மறுபடியும் சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு டெஸ்லா கம்பெனி ஓனர் வந்து யாருன்னா எலான் மஸ்க் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்ன ரீசன் இங்கே வர முடியாததுக்கு ஒரு காரணம், இங்கே வந்து ஒரு நீ ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு பொருளை விற்கணும்னா நீ இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணி விற்றா இங்கே உள்ளவங்களுக்கு வேலை கொடுத்து அதுக்கப்புறம் விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து வரி வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் டைரெக்டாக கொண்டாந்து இங்கே எல்லாருக்கும் வந்து இங்கே சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்க இங்கே வரி வந்து 70 அதாவது 100% வரையும் இருக்கும் போது இதில் வந்து நம்ம என்னன்னாக்க 70% கட்டணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கனாக்க, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோடிஜி வந்து இதுக்கு போனாங்க, இங்கே அமெரிக்கா போனாரு, டொனால்ட் ட்ரம்ப்பை சந்திக்க போனாங்க. ஸோ அங்கே சந்திக்க போகும்போது அப்போதைக்கு வந்து எலான் மஸ்க்கும் அவங்களோட அமைச்சரவையில் இருந்திருக்காரு. ஸோ அதனால வந்து அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நானும் வந்து என்னோட டெஸ்லா இதை வந்து பிரான்ச் அங்கே ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே அங்கே வந்து அவரை வந்து மோடிஜி என்னவோ பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டு கையெழுத்தும் வாங்கிட்டாங்க, கையெழுத்தும் வாங்கி அனுப்பிட்டாங்க. ஓகே உங்களுக்கு நான் அவ்வளோ பர்சன்டேஜ் கம்மி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரியும் பேசி ஓகே பண்ணிட்டாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து நம்ம அது வந்து மும்பையில் ஓப்பன் பண்ணுறாங்க. மும்பையில் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 கார்கள் மட்டும் சைனாவில் வந்து வருது. அதாவது சைனாவிலேருந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் இந்த தொழிற்சாலை எங்கே இருக்குனாக்க ஷாங்காயில் தான் இருக்குது. அங்கேருந்து தான் வந்து மற்ற கண்ட்ரிகளுக்கெல்லாம் வந்து டெலிவரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன சைனா வந்து நிறைய சலுகைகளையும் கொடுத்துருந்துருக்காங்க. என்ன சலுகைனாக்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெர்சன்டேஜ் வரி சலுகை இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தோன்னா அவர் வந்து அங்கே ஒரு பெரிய பிளான்ட்டை ஓப்பன் பண்ணி அங்கே வந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்குது. இந்த இந்தியாவுக்கு என்ன மாதிரி கார் வந்திருக்குனாக்க மாடல் ஒய்ங்கிறது தான். இந்த மாடல் ஒய்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக எலக்ட்ரிக் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபுல்லாகவே எலக்ட்ரிக். அதாவது டெஸ்லாங்கிறதே வந்து அவங்க வந்து ஒன்லி டெஸ்லா வந்து எலக்ட்ரிக் காரை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான். ஸோ அதுதான் வந்து இப்போ இங்கே விற்பனைக்கு கொண்டாந்துருக்காங்க இந்தியாவில். ஸோ அது வந்து என்னென்ன மாதிரி வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அதில் வந்து என்னன்னாக்கா இந்த ஒரு ஒய் கார் வந்து பார்த்தீங்கன்னாக்க சைனாவிலேருந்து டைரெக்டாக வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து இங்கே எப்போ எவ்வளோ நாளுக்கு சேல்ஸ் ஆகும் என்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதில் என்னன்னாக்கா ஷாங்காயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 கார்கள் வந்து ஒய் மாடல் கார்கள் வந்து இங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெமோக்காண்டி மட்டும் இப்போ ஒரு கார் வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் கலர்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து கிடைச்சிருக்கு, அதாவது கார்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம் என்னன்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்கள் வந்து இதுலேயும் வந்து குறைந்த விலையில் உள்ள மாடல் 3ங்கிற ஒரு கார் வந்து இந்த வருஷம் எண்டுக்குள்ள வந்து நாங்கள் லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு வந்து டெஸ்லா கம்பெனிஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் என்ன மாதிரி இருக்குன்னு இம்பாக்ட் ஏற்படுத்தும். இந்த ஒய் மாடல் கார் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்தியன் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபாயில இருந்து 70 லட்ச ரூபா வரை இருக்கும். ஸோ இது வந்து சைனாவிலையும் சரி இது சைனாவிலையும் சரி, அமெரிக்காவிலையும் சரி, ஜெர்மனிலையும் சரி அங்கெல்லாம் வேற வேற காஸ்ட். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது. ஏன்னாக்கா இங்கே உள்ள இந்த வரினால தான் வந்து இங்கே வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 59 லட்சம் 50 எல்ஆர், அதாவது லோவர் ஸ்பீட் லார்ஜ் ஸ்பீட். அதாவது இந்த 2 டிஃப்ரெண்டாக வச்சு இந்த கண்ட்ரியில எவ்வளவு வந்து
இது சேல்ஸ் ஆகுது, எவ்வளவு காஸ்ட் கொடுத்து வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 38 லட்சம் ரூபாய்க்கு வந்து அங்கே வாங்குறாங்க. சீனாவில் பார்த்தீங்கன்னா 31 லட்சம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 46 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாங்க. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 59 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாங்க. எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் வந்து ரெண்டும் டபுள் மடங்கா இருக்கு. ஸோ என்ன ரீசனா இந்த மாதிரி வரி விதிப்பு தான். ஸோ ஏன்னா அவர் வந்து இங்க வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு இங்க உள்ளவங்களுக்கு வேலைகளை கொடுத்து அது மூலியம் வந்து இவர் வந்து இங்க சேல்ஸ் பண்ணாருன்னா கண்டிப்பா அவருக்கும் சலுகையில வந்து 70%ல 15% கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இங்க உள்ள மத்திய கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க. ஸோ அதை வந்து அவரு இம்ப்ளிமெண்ட் பண்ணாருன்னா கண்டிப்பா அது மாதிரி ஒரு சலுகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி ஹூண்டாய், மாருதி சுசுகி இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்து நிசான், போர்ட் இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் வந்து ஆல்ரெடி இங்க வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி தான் சேல்ஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி சலுகை எல்லாம் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதையும் இவர் ஃபாலோ பண்ண இந்த மத்திய கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கனாக்கா அவங்களோட பட்ஜெட்ல கூட ரீசெண்டா என்ன பண்ணாங்கனாக்கா அவங்க வந்து இதுல வந்து சலுகைகளை நிறைய கொடுத்தாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் கார்களுக்கு அதனால வந்து இங்க வந்து ஆனந்த் மகேந்திரா, அதே மாதிரி டாடா, சைனா இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து இங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களோட கார்ஸ் சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல என்னன்னாக்கா இதுல வந்து என்ன ரீசன்காண்டி மத்திய கவர்மெண்ட் சொல்றாங்கன்னா ஸோ இதுல வந்து கார்பனை வந்து கார்பன் பூமியில வந்து இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காண்டி, அதாவது மாசை வந்து கட்டுப்படுத்துறதுக்காண்டி இதை வந்து எலக்ட்ரிக் காரை வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இப்போ வரையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு 2024 வரையும் 2.5 2.5 வரையும் வந்து கார் வந்து அது சேல்ஸ் ஆயிருக்கு. பட் அவங்களோட டார்கெட் என்னன்னாக்கா மத்திய கவர்மெண்டோடது 2030க்குள்ள வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 30% வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட டார்கெட் வச்சிருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளவு வந்து எப்படி சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். சைனா அண்டு டாட்டா அது இல்லாம வந்து டெஸ்லா இவங்கெல்லாம் வந்து கார் வச்சிருக்காங்க. அதாவது டெஸ்லா கார் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஒய் மாடல். அதாவது ஒய் மாடல்லையும் வந்து அதுலேயும் லோவர் மாடல், அதாவது மாடல் 3யும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு மாடல் அதுக்கு இல்லாம இதுல பாத்தீங்கன்னா சைனா வந்து அவங்க பிஒய்டி மாடல் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அதோட எல்லா செட்டப்புமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஆல்ரெடி வந்து இந்தியாவில் வந்து சேல்ஸுக்கு வந்துருச்சு. ஸோ அதுல வந்து டெஸ்லா கம்பேர் பண்ணாமல் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கு, ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டாடா நிறுவனமும் அவங்களோட எலக்ட்ரிக் காரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதே இல்லாமல் மகேந்திரா கம்பெனியும் வந்து ஒரு நல்ல ஒரு எலக்ட்ரிக் கார், அதாவது ரொம்ப பெருசாகவும் ரொம்ப உள்ளைக்கு வந்து இன்னும் 4-5 பேர் வந்து எக்ஸ்ட்ரா 4-5 பேருக்கு மேல எக்ஸ்ட்ரா வந்துட்டு போகலாம் அந்த அளவுக்கு பெரிய காரா வந்து எலக்ட்ரிக் காரை வந்து அவங்க உருவாக்கி இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு. அதாவது இந்த டெஸ்லா இந்த இது ஓப்பன் ஆகும்போது மகேந்திரா கம்பெனியோட ஓனர் என்ன சொல்றாங்கன்னாக்க ஆனந்த் மகேந்திரா அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க ஓகே கண்டிப்பா வந்து இது மாதிரி வந்து வரனாலதான் எல்லாருக்கும் காம்படிஷன் அதிகமாகும். காம்படிஷன் அதிகமானுச்சுன்னா இன்னும் புதுசு புதுசா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இன்னோவேட்டிவா இன்னும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிறவங்க. ஸோ இதுல வந்து முக்கியமான அம்சங்கள் என்னன்னாக்க இந்த காரை வந்து மூணு மூணு வகையா பிரிக்கலாம். அதாவது எலக்ட்ரிக் இதுல யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க டிரைவர் ஆள் இல்லாம டிரைவ் ஓட்டும். டிரைவ் அதாவே வந்து சிக்னல்லாம் கரெக்ட் பண்ணி அதான் போகும். அது இல்லாம சார்ஜிங் முறையிலையும் இது பயன்படுத்தலாம். ஸோ வந்து இதுல நம்ம டிஸ்அட்வான்டேஜ்னு நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னாக்க இது வந்து நம்ம ஊர்ல வந்து அதிகமா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ரொம்ப வந்து கட்டுப்பாடு அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஆள் இல்லா கார்களை வந்து ஓட்டுறதுக்கும் ரொம்ப வந்து பாசிபிலிட்டி கம்மின்னு தான் சொல்லலாம். ஏன்னாக்கா நம்ம இது போயிட்டு அந்த கூகுள் மேப்பை வச்சு போனோம்னாலும் அந்த அளவுக்கு ரீச் பண்ணி போக முடியாது. ஸோ இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இங்கே நம்ம ஊர்ல வந்து இதே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா 30,000க்கு மேல வந்து அங்கே சார்ஜிங் ஒரு பிளான் இருக்கு. அதாவது என்ன போயிட்டு கார் வந்து சார்ஜ் போடுறதுக்கான ஒரு இடம் வந்து 30, அதாவது அங்கே உள்ள 50க்கும் மேற்பட்ட மாகாணத்துல வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி சைனாவிலையும் பார்த்தீங்கன்னா சைனாவில் பார்த்தீங்கன்னா 3200க்கு மேல வந்து சார்ஜிங் யூனிட் வச்சிருக்காங்க. பட் இந்தியாவில் வந்து எவ்வளவு வச்சிருக்காங்கிறது தெரியல. இங்க வச்சிருக்கிறது எல்லாமே 2 3 ஹவர். இந்தியாவில் உள்ள ரோடுகள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குண்டும் குழியுமா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து இது வந்து நல்லா வருமா அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சுதான் பார்க்கணும். பட் எப்படி இருந்தாலும் நம்ம கண்ட்ரி வந்து இப்பதான் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பா வந்து நல்லா டெவலப் ஆகும். ஸோ இந்த முடிவு எடுக்கணும். ஸோ இதை வந்து இன்னும் டெவலப் பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம கண்ட்ரியை வந்து கொண்டு போறதுக்கு நம்ம ஏன்னா நம்மளுக்கு வந்து இதனால வந்து நம்மளுக்கு அதிக பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா நம்ம வந்து இதில் வந்து
ஃபுல் எஃபோர்ட் போட்டு இதை வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஏன்னா நம்மளோட ரோடு கண்டிஷன் அப்படி இருக்கு. ரோடு வந்து ரொம்ப ஒரு சில வந்து அந்த டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம இருக்கிறது, நிறைய இது இருக்குது. ஏன் நம்ம சென்னையிலயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம இருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து ஆள் இல்லாம கார் ஓட்டுறது வந்துங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒன்று தான். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்களை வந்து டெஸ்லா கம்பெனி வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து இங்கே வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து சேல்ஸை வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒன்று பண்ணலாம். அவங்க வந்து இங்கே வந்து சேல்ஸ் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ரீச்சை கொண்டு போகலாங்கிறது மாதிரி தான் தோணுது. ஆனால் இதில் வந்து மக்கள்லாம் சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு, இல்லை இது வந்து இந்த காசை வந்து நான் வந்து மகேந்திர கம்பெனி 2 கார் வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து மக்கள் சொல்றாங்க. பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து இவங்க சேல்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து ட்ரம்புக்கும் மஸ்க்குக்கும் வந்து இப்போ வந்து ஏழாம் பொருத்தமா தான் இருக்கு. ஏன்னாக்கா 2 பேரும் வந்து எலியும் பூனையுமா தான் இருக்காங்க. பட் பார்க்கலாம். ஏன்னா அவங்க அமெரிக்காவில் இப்போ அவரு நிறைய அவரோட ரூல்ஸ் வந்து கொண்டாந்துருக்காராம். ஏன்னாக்கா டெஸ்லா காருக்காண்டி ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காரு. பட் பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து இவர் வந்து அடுத்த லெவல் கொண்டு போறாரு இந்தியாவில் அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். வணக்கம், நான் உங்க ஆனந்த். இதுபோல அடுத்த வீடியோல பார்க்கலாம்.